வணக்கம் மக்களே, நான் உங்கள் டாக்டர் பேரரசன். இப்போதான் கார்மிட்டாக்கு செகண்ட் ரவுண்டு பால் கொடுக்கறதுக்கு விட்டுருக்கேன். குட்டியும் தாயும் ஒன்றா இல்லை. கேஜுக்குள்ளே சுண்டலி இந்த செவிலியாவோட குட்டியை கடிச்சு காலி பண்ணிடுச்சு. வீக்காக இருந்த குட்டியை மட்டும் வச்சுருந்தேன். பால் கொடுத்தா அதுக்கு தானே கொடுக்க முடியும், அப்போ அது வீக்னஸ் போயிடும்ன்ட்டு பிரித்து வச்சு நம்ம எடுத்து தான் கொடுக்கணும் போல். கண்ணு முழிக்கிற வரைக்குமாவது இதுங்களை காப்பாற்றி ஆகணும். அப்புறம் கண்ணு முழிச்சதுக்கப்புறமும் என்ன அப்படின்றதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. கூண்டை எலியே போகாத மாதிரி ரொம்ப சேஃபாக சுற்றி நெட்டடிச்சு தான் குட்டிங்களை பாதுகாக்கணும் போல். வெளியே இருக்கிற கூண்டில் வச்சோம்னா பெருச்சாளி வருதுன்னு தான் உள்ளே வச்சேன். இங்கே சுண்டலி சுண்டலியா எலியே சின்னதான்னு தெரியல, ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. 10வது நாள் செவிலியாவோட குட்டியை கடிச்சு காலி பண்ணிட்டு 12 குட்டியும் வளர்த்து எடுத்துடணும்னு பார்த்தேன். இப்போதைக்கு கையில் இருக்கிறது முடியலை. சுண்டலிக்கிட்ட பறி கொடுத்துட்டேன். எங்கடா குட்டியை காணும்னு அதுக்கிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போனேன்னு கேட்டால் சோகமாக இருக்குது குட்டியை காணுன்ட்டு. அப்படின்னு தேடி பார்த்தோம்னா மூளையோடு கடிச்சு எடுத்துருக்கு. கோழி குஞ்சுங்களை அப்படியே தலையோடு கடிச்சு விட்டுட்டு போயிடும். உடம்பெல்லாம் சாப்பிடாது, மூளையை மட்டும்தான் திங்குதுங்க. அதே மாதிரியே இந்த முயலையும் பண்ணி வச்சிருக்கு. அதை எடுத்து இதுகிட்ட காட்டினதுக்கு இது நான் தான் ஏதோ பண்ணிட்டணும்னு நினைக்குதாட்டிருக்கு. செவிலியா பயந்து ஓடுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு பயந்து ஓடி. வந்த புதுசில் ஒன்று தான். 3 மாதத்துக்கு அப்புறம் பழகிடுச்சு. இப்போ திரும்ப பயந்துலாம் ஓடுது. இது பிளாக் ப்ரௌன் வெரைட்டி. சுத்தமாக பிளாக்காக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ப்ரௌன் திட்டு இருக்கும். இது நியூசிலாந்து ஒயிட்டு. இதுக்கும் பிறந்த குட்டிங்க தான் இது. இதுக்கும் பிறந்த குட்டிங்கன்னா அந்த செவிலியா முக்கரா பன்னீஸ்னு போட்டிருப்பேன் வீடியோ. ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. அது ஒன்று தான் இதில் இருக்க அட்வான்டேஜ். நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியன் மாதிரி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்ட முயல் நாய் கூட வரும் நம்ம பின்னாடியே. நன்றி மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக நிறையா ஜாதக பலன்லாம் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி 50 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் மொபைலில் வர முடியும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஒவ்வொரு நாளும் சுயஜாதகப்படி எப்படி இருக்கும், அஷ்டவர்க்க பலன், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஷட்பலம், இது எல்லாத்தையும் தாரா பலன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா. நன்றி.